மேச ராசிக்கு இன்று வளர்ச்சிகரமான நாள். உங்கள் ராசி அதிபதி இன்னும் உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் மிகுந்த யோக பலனை குறிக்கின்றன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக விற்க அல்லது வாங்க இது போன்ற விஷயத்தில் இப்போது முனைப்பு காட்டினால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கின்ற சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. இப்பொழுதுதான் கிரகணத்தை விட்டு மாறி இருக்கிற நாளாக இருக்கின்றன. இன்று பதமையாக இருப்பதால் இன்று அட்வான்ஸ் தொகைகள் இது போன்று மட்டும் கொடுக்க வேண்டாம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உகந்ததாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக தாயின் உடல்நிலைகள் சீராகக்கூடிய காலகட்டங்கள், குறிப்பாக போர் போடுவது, நீர் சம்பந்தப்பட்டது, பிளம்பிங் சம்பந்தப்பட்ட வேலைகள், ஒயரிங் சம்பந்தப்பட்ட வேலைக்கு அற்புதமாக இருக்கும் காலகட்டங்கள். ஒரு சில தொழிலில் வீட்டில் வைத்து செய்யலாமா, வீட்டிலே ஒரு சில ஆரம்ப தொழில் தொடங்கலாமா என்ற இது போன்ற சிந்தனைகளுக்கு இன்று உறுதுணையாக நிச்சயமாக வளர்ச்சியாக கொடுக்கின்ற காலகட்டமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் என்ற உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்ற கிரகம் இன்னும் கிரகண ராகு காலகட்டத்தில் நெருங்கி இருப்பதால் இன்று முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பேச்சுவார்த்தை மட்டும் பேசினால் போதும். உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி செய்யலாம். வேலை சம்பந்தப்பட்டது மாறுதலுக்கு தக்க காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் புது வேலை தொடங்கலாமா, வேலையை மாற்றலாமா, வேறு இடத்தில் மாற்றி பயணிக்கலாமா, இது போன்ற சிந்தனைகள் இருந்தால் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கின்ற காலகட்டம் உண்டு. இப்பொழுது சுப தகவல்கள் வருகின்றன. தந்தை மகன் உறவுகள் வழிபடுகிற காலகட்டம். குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வந்தால் இப்பொழுது பயணிக்கலாம். இது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சித்தப்பா, நண்பர்கள் இது போன்ற உறவுகள் மூலம் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்போ ராசி எண்களாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு மெருண் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு இப்பொழுது வளர்ச்சியை கொடுக்கின்ற தெய்வமாக நடராஜர் வழிபாடு, சிவா விஷ்ணு நிலையம் 2 சேர்ந்த கோயில்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. பொன்னாளாக உண்டு.